Hello friends, welcome back. This is Jan and welcome to the channel Jana's Mommy. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். சிக்கன் பிரியாணி இன்ஸ்டன்ட்டா அது 10 நிமிஷத்துல எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு வந்து ஆனியன் தேவையில்லை, டொமேட்டோ தேவையில்லை, அதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் garlic தேவையில்லை, coriander leaves, mint leaves எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். எப்படி இதை இன்ஸ்டன்ட்டா பண்ண முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஆச்சி பிராண்டோட திண்டுக்கல் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ணுற பிரியாணி கிட் வாங்கி வச்சுருக்கேன். இதை தான் வச்சு நான் பிரியாணி பண்ண போகிறேன். பிஸியான பீப்புளோட மைண்ட் வைஸை புரிஞ்சுட்டு ஆச்சி மசாலா வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணி கிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வச்சு எப்படி பிரியாணி பண்ண போகிறேங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி கிட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது நாட்டில் சீரக சம்பா ரைஸ் 250 கிராம், அதுக்கப்புறம் பிரியாணி பேஸ்ட் 110 கிராம், அப்புறம் வந்து ஹோல் ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஹோல் ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த மெஷர் பண்ணி பண்ணுறது எதுவுமே தேவையில்லை, எல்லாமே இந்த பேக்கில் இருக்குது. நம்ம அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் பிரியாணி பேஸ்ட். ஸோ 110 கிராம்ஸ் ஆஃப் பிரியாணி பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து சீரக சம்பா ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேக் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பேக் 2ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து பேக் 3, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பேக் 3 இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிள். ஸோ 50 கிராம் ஆயில் ஆர் கீ ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ 50 கிராம்ஸ்னால் அரௌண்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ், 1/4 கப் அளவு வரும். ஸோ ஆயில் ஆர் கீ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண பிறகு நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணணும். 500 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன். ஸோ 1/2 கிலோ சிக்கன் இல்லை மட்டன் ஆட் பண்ணுறதா இருந்தால் குக் பண்ணி ஆட் பண்ணணும், ப்ரீ குக் பண்ணியிருக்கணும். சிக்கன் வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணலாம். இவங்க வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிட்டு 2 மினிட்ஸை சாட்டே பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரியாணி பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸை சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் 400 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த சீரக சம்பா ரைஸ் போட்டுட்டு குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 விசில்ஸ் வச்சா போதும். இப்படி தான் சொல்லியிருக்காங்க. நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன சேஞ்ச் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை வந்து லைட்டாக வந்து ஊற வச்சிட போகிறேன். தயிர் அண்டு லெமன் போட்டு ஊற வைக்க போகிறேன். ஸோ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ் டு ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக நான் சிக்கன் இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2 ஹவர்ஸ்லேயே டெலிவர் பண்ணிட்டாங்க. இந்த பேக் வந்து 1 கிலோ. ஸோ வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது 1/2 கிலோ தான். அதனால் வந்து நான் ஒன்லி 1/2 கிலோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பிரியாணி கட் பீசஸ் அப்படியே ரெடிமேடாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ என்கிட்ட வந்து மெஷரிங் மிஷின் இருக்குது. கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து வே பண்ணுறதுக்கான மிஷின் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுல் வச்சுக்கிறேன். ஸோ 300 கிராம் காட்டியிருக்கு. ஸோ இதோட சேர்த்து ஒரு 500 கிராம் ஆட் பண்ணும்போது எனக்கு டோட்டலாக 800 கிராம் காட்டணும். பிரியாணிக்கு தேவையான பீசஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் இருக்குது, பட் பிரியாணிக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ 540 வந்திருக்கு. நான் இன்னும் பீசஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு லெக் பீஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணலாம். 648 வந்திருக்கு. 716 8 ஒரு குட்டி பீஸ் ஆட் பண்ணால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அரவுண்ட் 842. ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ ஆஃப் சிக்கன். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தயிர் அண்ட் லெமன் போட்டு நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ இந்த எடுத்துருந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணால் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் ஆக்சுவலி ரெசிபியில் வந்து ஆட் பண்ண வேண்டாம் தான் சொல்லியிருந்தாங்க. பட் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து ஒரு 1/2 லெமன் நான் ஆட் பண்ணுறேன்.
half lemon நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து குக்கரில் வந்து இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே வந்து இது ஓரளவு வந்து ஊறிடும். ஸோ சிக்கன் வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகிடும் தயிர் அண்ட் லெமன் போடும்போது. ஓகே, இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம பிரியாணி கிட்டில் வந்துட்டு ஆல்ரெடி சால்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து சால்ட் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து இந்த 2 பேக் எடுத்து வச்சுக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொரு குக்கர் நான் எடுத்துக்கிறேன். குக்கர் எடுத்து நான் ரெடியாக வச்சுக்கிறேன். குக்கரை ஃப்ளேமில் போட்டுக்கிறேன். 50 ml ஆஃப் ஆயில் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஆயில் இல்லை கீ சொன்னாங்க. நான் வந்து 2 tablespoon ஆஃப் ரீஃபைன்டு ஆயில், அதுக்கப்புறம் வந்து 1 tablespoon ஆஃப் கீ ஆட் பண்ணிக்க போகிறேன். கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க பேக் 1 இந்த ஹோல் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன் அ வெரி லோ ஃப்ளேம் 1 minute வந்து சாட்டே பண்ண சொன்னாங்க. ஸோ கம்ப்ளீட் பேக்கை நான் போட்டுறேன். ஸோ லோ ஃப்ளேமில் 1 minute நான் சாட்டே பண்ணிகிட்டே இருக்கேன். நல்ல வாசமாக இருக்குது. கீயோட இந்த ஹோல் ஸ்பைசஸ் ஆட் ஆகும்போது நல்லாவே வாசமாக இருக்குது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவங்க கொடுத்துற இந்த ஹோல் ஸ்பைசஸ். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 2 inch உள்ள பட்டை வந்து ஒரு 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பே லீஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்டார் அனீஸ் ஒன்று. ஸோ இப்போ 1 minute வந்து நான் சாட்டே பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு 2 minutes சாட்டே பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். நான் 2 minutes சாட்டே பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். போட்டு 2 minutes ஆக போகுது. இந்த சமயத்தில் நீங்கள் சால்ட்டோ டர்மரிக்கோ எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பிரியாணி மசாலாவில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதிகமாகிடும். அதனால் வந்து நீங்கள் டர்மரிக்கோ சால்ட்டோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ சிக்கன் வந்து 2 minutes சாட்டே பண்ணியாச்சு. நல்லா இதிலே வெந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க பேக் 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் வந்து இருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் பிரியாணி பேஸ்ட். இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 5 minutes வந்து நம்ம குக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பேக்கு எம்டி பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க அந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டான அளவு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணியாச்சு. 5 minutes நல்லா இந்த சிக்கனும் இந்த கீ ஆயிலோடு சேர்த்து நல்லா சாட்டே பண்ண போகிறேன். நான் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். ஸோ 5 minutes நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ 5 minutes ஆகிடுச்சு. சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி 5 minutes நல்லா சாட்டே பண்ணியாச்சு. அவங்க கொடுத்துருக்க மசாலா போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பேக் 3 அவங்க கொடுத்துருந்த 3 பேக்கில் 3வது பேக் 3 அதில் இருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை. அவங்க வாஷ் பண்ணி
க்ளீன் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரைஸில் வந்து கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் வாஷ் பண்ணிடாதீங்க. வாஷ் பண்ணால் வந்து அவங்க கொடுத்த அந்த ஸ்பைசஸ் போயிடும். அவங்க க்ளீன் பண்ணி எல்லாமே நம்மளுக்கு ரெடி டு குக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் வந்து வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைஸ் போட்டுட்டு 400 ml ஆஃப் வாட்டர். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டெப் 3 400 ml ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த அளவு வந்து எப்போவுமே யூஸ் பண்ணணும். அப்படி தான் வந்து அவங்க சொன்ன மாதிரி ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். அதுக்காக நான் 400 ml வாட்டர் யூஸ் பண்ணுறேன். அதுக்காக என்னோடய பாப்பாவோட கப் எடுத்துக்கிட்டேன். இது 200 ml. ஸோ இதில் வந்து 2 கப்ஸ் நான் ஊற்ற போகிறேன். 1 ஊற்றியாச்சு. இப்போ 2வது கப்பு ஊற்றியாச்சு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். மிக்ஸ் வெல் அண்ட் செக் ஃபார் சால்ட். இப்போ சில பேருக்கு வந்து சால்ட் வந்து கம்மியாக தான் பிடிக்கும், சில பேருக்கு அதிகமாக பிடிக்கும். இந்த கிட்டில் வந்து ஓரளவு சால்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்ட் கம்மியாக இருக்கவங்க வந்து இந்த சமயத்தில் வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கவர் அண்ட் பிளேஸ் த விசில். செட் த ஃப்ளேம் டு மீடியம் டு ஹை அண்ட் குக் ஃபார் 3 விசில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அவ்வளோதான். நம்ம சால்ட்டு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு வந்துட்டு குக்கரோட லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு 3 விசில்ஸ் வைக்க போகிறோம். ஸோ வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் சால்ட்டை செக் பண்ணிடுறேன். என்னை பொறுத்தவரைக்கும் சால்ட் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் உங்களுக்கு வந்து டேஸ்ட் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சால்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மேபி ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை வந்து கவர் பண்ண போகிறேன் குக்கரோட லிட் வச்சு. அப்புறம் விசிலும் போட்டுருங்க. விசில் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து குக் ஆன் மீடியம் டு ஹை ஃப்ளேம் சொல்லியிருக்காங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 3 விசில்ஸ் வைக்க போகிறோம். அவ்வளோதான், சுவையான பிரியாணி ரெடி. எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. வந்து ஃபுல்லாக விசில் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. வாவ், பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. அப்படியே சூப்பரான பிரியாணி வந்திருக்கு. பாருங்கள், இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். பிளேட்டிங் பண்ணியாச்சு. சூப்பரான இன்ஸ்டன்ட் சிக்கன் பிரியாணி. ஆச்சி இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் யூஸ் பண்ண பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஆவி பறக்க இருக்குது, தெரியுதான்னு தெரியல வீடியோவில். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து ஒரு சிம்பிளான ஒரு ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் பாயில்டு எக் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இன்னும் அழகுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் மேலே வச்சிடுறேன். ஸோ ஒரு ப்ரோ மாதிரி சூப்பராக குக் பண்ணியாச்சு. 10 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் சிக்கன் பிரியாணி ரெடி. எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். டான்ஸ் சூப்பரான சிக்கன் பிரியாணி இப்போ என் கையில் இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம சூடாக இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்குது. கிவ் இட் அ ட்ரை. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு ப்ரோ மாதிரி சிக்கன் பிரியாணி நம்ம பண்ணிடலாம். பாப்பா கிட்ட கொடுத்து அவள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு நான் பார்க்க போகிறேன். பிரியாணி சூப்பர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப என்ன மாதிரி இருக்கு? என்ன ஷாப் பிரியாணி மாதிரி இருக்கு? தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி இருக்கா? ஸோ பாப்பாவே அப்ரூவல் கொடுத்துட்டா. ஸோ தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி வந்திருக்கு இந்த பிரியாணி. ஸோ அப்புறம் கைஸ் கிவ் இட் அ ட்ரை. டைமே இல்லை, பிஸியாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கிட் வந்து உதவும். ஸோ தேங்க்ஸ் டு ஆச்சி மசாலா. ஸோ பை பை. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பை. டேக் கேர் கைஸ்.